நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்துல 1962ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் வடிவுக்கு வளைகாப்பு. வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்துல நடிகை சாவித்ரி அவர்கள் வடிவு அப்படின்ற டைட்டில் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. ஏழை பெண்ணாக வந்து குமாரராஜாவின் பிறந்தநாள் அன்று நடந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று அவருடைய உள்ளத்தில் இடம்பெறும் காட்சிகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். குமாரராஜாவை முதல்ல சாவித்ரி அவர்கள் சந்திக்கும் காட்சிகளில் நடிகை சாவித்ரி அவர்களுடைய நடிப்பு படத்தின் சிகரமாக அமைந்துவிட்டது அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்தில் சாவித்ரி அவர்களின் தந்தையாக SV சுப்பையா அவர்கள் நடிச்சிருப்பாரு. வழக்கம் போல அவருடைய நடிப்பில் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிகவும் உணர்வு பூர்வமாக நடிச்சிருப்பாரு SV சுப்பையா அவர்கள். குமாரராஜாவை வரவழைப்பதற்காக கல்யாணமாகாத இளம்பெண் வடிவு கர்ப்பமாக இருப்பதாக கூறி அவளுக்கு வளைகாப்பு கொண்டாடுவதாக காட்டும் ஒரு காட்சி படத்துல அமைஞ்சிருக்கும். அதற்காக கலவையான விமர்சனங்களை பெற்றது. வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்துடைய கதை வசனம் மட்டும்தான் AP நாகராஜன், இயக்கியவர் K சோமுதான் அப்படின்ற ஒரு செய்தியும் உண்டு. ஆனாலும் படத்தின் டைட்டில்ல AP நாகராஜன் அப்படின்னு தான் இடம்பெற்றது. இயக்குனர் K சோமு அவர்கள் தான் டைட்டில்ல பெயரை AP நாகராஜனுக்கு விட்டு கொடுத்தாராம். அதுக்கப்புறம் நாகராஜன் அவர்கள் விஜயலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்ற திரைப்பட நிறுவனம் தொடங்கி முதல் படமாக நவராத்திரி திரைப்படத்தை இயக்குனாரு. சிவாஜி அவர்கள் சாவித்ரி அவர்கள் நடிப்பில் உருவான வடிவுக்கு வளைகாப்பு படத்தின் மூலம் இயக்கத்தில் கால் பதித்தாரு AP நாகராஜன். அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களுடன் இணைந்து பணிபுரிந்து பல படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர்களும் சாவித்ரி அவர்களும் அமரதீபம் திரைப்படத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட 1 டஜன் படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அவற்றில் திருவிளையாடல் உள்ளிட்ட வெள்ளி விழா சித்திரங்களும் நவராத்திரி போன்ற 100 நாள் படங்களும் நிறைய இருக்கு. வடிவுக்கு வளைகாப்பு பிராப்தம் ஆகியன மாத்திரமே வசூல்ல படு தோல்வி அடைந்தது. காரணம் நீண்ட கால தயாரிப்பு. நால்வர் அப்படின்ற தன்னுடைய நாடகத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் AP நாகராஜன். அந்த படத்தில் நாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. மக்களை பெற்ற மகராசி, நல்ல இடத்து சம்பந்தம், பெற்ற மகளை விற்ற அன்னை உட்பட பல படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிய இவர் தில்லானா மோகனாம்பாள், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் உட்பட பல மறக்க முடியாத படங்களை இயக்கியிருக்கிறாரு. AP நாகராஜன் இயக்குனராக அறிமுகமான படம் வடிவுக்கு வளைகாப்பு. இதன் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வந்தது யாரும் எதிர்பார்க்காத திடீர் பிரச்சனை. நாயகியாக நடித்த சாவித்ரி அவர்கள் தாய்மை அடைஞ்சிருந்தாங்க. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாலும் படத்துக்கு பணம் போட்ட VK ராமசாமிக்கும் AP நாகராஜனுக்கும் 1 வருடம் காத்திருக்க வேண்டுமே அப்படின்ற அதிர்ச்சி, அதுவரை தாங்க முடியுமா அப்படின்ற கவலையும் கூட. படப்பிடிப்பு நின்றுவிட்டது. சாவித்ரி அவர்கள் குழந்தை பெற்ற பின் தான் தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. இதற்கிடையே சிவாஜி கணேசன் அவர்கள் VKRக்கு யோசனை ஒன்றை சொல்லியிருக்கிறாரு. எடுத்தவரை வெட்டிவிட்டு சரோஜா தேவி அவர்களை நடிக்க வச்சு முடிச்சா என்ன அப்படின்றது தான் அது. AP நாகராஜன் அவர்கள் சம்மதிக்கவில்லை. இதனால் இந்த படத்தை விட்டுவிட்டு VK ராமசாமி எழுதிய கதையை வைத்து நல்ல இடத்து சம்பந்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. AP நாகராஜன் அவர்கள் திரைக்கதை எழுதினாரு. MR ராதா, சவுகார் ஜானகி நடிக்க K சோமு இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. படம் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் வடிவுக்கு வளைகாப்பு படத்துல இணைந்தாங்க சாவித்ரி அவர்கள். மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கியது. 4 வருடங்களுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு தான் வெளியானது வடிவுக்கு வளைகாப்பு. ஆனா எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல அப்படின்னு தான் சொல்லணும். ஈரோட்டார இது எனக்கு முள்ளு கத்தி வச்சிருக்காங்க. புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா வெட்டுறது குத்துறது. சாப்பிடுற இடத்துல எனக்கா வெட்டிக்கிறது? சாப்பாட்டுக்கா தான் இப்ப வெட்டுறாங்க. அட என்னதுங்க கிளாஸுக்குள்ள துணியை வச்சிருக்காங்க. குத்திக்கிட்டா ரத்தம் வந்தா கட்டு போடுறதுக்கு. முழுகு. ஏண்டி என்ன துப்புற? நீதானே கூட்டு வர சொன்னீங்க. உப்புமில்ல உரப்புமில்ல சப்புனு கிடக்கு. உப்பை உரப்பை தான் குப்பியில் அடைச்சு வச்சிருக்கானே. குப்பை கொட்டுறேன் தின்னு. நம்மளே எடுத்து போட்டுக்கிறதுக்கு இவன் கணக்கு காசு கொடுக்கறது. நமக்கு போடுற மாதிரி அவன் ட்ரெஸ் பண்ணிருக்கான். அமீனா மாதிரி வெள்ளை சிவப்புமா ட்ரெஸ் பண்ணிருக்கான். எக்கச்சக்கமா ஏதாவது பேசி தொலைச்சிட்டான்
3 தடவை உன் பேரை கூப்பிடுவான். தின்னு தொலை. அட இங்க வருங்க ஜெண்டு. டேய், கண்டதுல கைய வைக்காத. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மானத்தை வாங்காத மூதையை தின்னு. எனக்கு ஈரோட்டார ஏன் நமக்குல்ல இத கொண்டாந்து வச்சாரா அமீனா, ஆ, அவரு கூட அழகாத்தான் இருக்காரு. ஆ? என்ன தவிர உனக்கு எல்லாரும் அழகாத்தான் இருக்காங்க மூதேவி. சீ, சாப்பிடு. எனக்கு சட்டில சருப்பத்தா. ஆ, இது சர்பத்து இல்லைங்க, இதுலதான் கை கழுவணும். எனக்கு இதுல கை கழுவுறதா? கால் அலம்ப முடியாது. ஐயா அங்கிட்டால பாருங்க யாருன்னு. ஏய், நமக்குல்ல, நமக்குல்ல. ஐயா அப்படித்தான் பாதியில விட்டுட்டு போறதா? எதை பாதியில விட்டாரு? பாட்டு. ஏன் தம்பி பாதியில விட்டு யா உயிரை வாக்குற? பாதிய பாடுடா. எனக்கு இப்ப நேரம் இல்லைங்க. ஒதுக்குறது எத நேரத்தை நீ ஒதுக்கு, அந்த பாதி அவுத்து விட. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் மெத்த. ஆ, ஏமத்த ஏமத்த ஏமத்த. அட விடுங்க. பாட்டு முடிஞ்சு போச்சு, திருப்தி தானே புறப்படுறது. முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு வச்சுதான் சொல்றாரு. வந்து தொலை. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. நான் பில்லு கூட கட்ட மாட்டேன். ஏன்? அவனே உனக்கு பிடிக்கும். பாடி. யாரு நவங்க? தெரிஞ்சவங்க, சரியான பைத்தியம். என்ன சார் வேணும்? என்னம்மா சாப்பிடுற? பைனாப்பிள் கிரீம். 2 பைனாப்பிள் கிரீம் கொண்டு. கேவி மகாதேவன் இசையில கண்ணதாசன், ஏ மருதகாசி, AS நாராயணன் பாடல்கள் எழுதியிருந்தாங்க. பிள்ளை மனம் கலங்குதென்றால், சாலையிலே புளிய மரம், ஜமீன்தாரு வச்ச மரம், தாமதம் செய்யாதே தோழி, சீருலாவும் இன்பநாதம், நில்லடியோ நில்லடியோ அப்படின்ற பாடல்கள் வரவேற்பை பெற்றன. இந்த படத்தின் பாடல் ஒன்றில் தான் LR ஈஸ்வரி ஹம்மிங் பாடி தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. பாடகர் திலகம் TM சௌந்தரராஜன் அவர்களுடைய தனித்துவமான குரலில் அவர் தனித்து பாடிய அற்புதமான பாடல் தான் பிள்ளை மனம் கலங்குதென்றால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்துக்காக அற்புதமான 3 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு வெற்றி பாடல் தான் இந்த பாடல். கரைகளும் உடைந்து விட்டால் நதியின் வெள்ளம் வழியாதோ, கரைகளும் உடைந்து விட்டால் நதியின் வெள்ளம் வழியாதோ, கண்மூடி நீ கிடந்தால் என் இதயம் உடையாதோ, கண்மூடி நீ கிடந்தால் என் இதயம் உடையாதோ, காற்றோட்டம் நின்று விட்டால், காற்றோட்டம் நின்று விட்டால் உயிர்கள் எல்லாம் மடியாதோ, காவலனே நீ மறைந்தால் என் கதையும் முடியாதோ, பிள்ளை மனம் கலங்குதென்றால் பெற்ற மனம் கரையாதோ. சாவித்ரி அவர்களுடைய உருக்கமான நடிப்பில் பாசமலர் வந்திருக்காவிட்டால் சாவித்ரி அவர்களின் மார்க்கெட் சதம் அடித்த பூரிப்போடு முற்று பெற்றிருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்காது. என்ன இது இப்படி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. வருடத்துக்கு டசன் கணக்கில் நடித்து கலைப்பாதையில் சாவித்ரி அவர்கள் கலைத்து போனாங்க. 1959 AP நாகராஜனுடைய வடிவுக்கு வளைகாப்பு தயாரிப்பில் இருந்தது. அதில் சாவித்ரி அவர்கள், சிவாஜி அவர்கள் ஜோடி. சினிமா டைட்டில் போலவே நிஜமாகவே சாவித்ரி அவர்கள் தலை பிரசவத்தை சந்திக்க வேண்டிய தருணம் அது. அவர் நினைத்தவாறு முழு வீச்சில் நடிக்க முடியாமல் வடிவு முடங்கி போனது. சரோஜா தேவி அவர்கள் புதுமலராக வாசம் வீசி மூவேந்தர்களின் மனத்தை களவாடிய பொழுது. சினிமா வணிக உலகம் சிவாஜி AP நாகராஜனிடம் வடிவுக்கு வளைகாப்பில் சாவித்ரியை நீக்கிவிட்டு சரோஜாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் AP நாகராஜன் சம்மதிக்கல. என் பத்தினி, என் உயிர், என் தெய்வம் எல்லாம் நீதான் என்று என் இதயம் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அஞ்சலி செய்ததற்கு எனக்கு அளித்த பரிசு இதுதானா? ஐயோ ஐயோ, கண்ணில்லாத கொடுமையால் நான் செய்த தவறுக்கு நீ என்னை இப்படியா பழி வாங்குவது? நீ நினைக்கிறது தவறு. இது சாந்தி அல்ல, சாந்தி தங்கச்சி நீலா. டபாய்க்காதே சாமியாரே, டபாய்க்காதே.
உன்னை ஏமாத்துறான் டாக்டர் இருந்தாலும் உன்னை ஏமாத்தான். இது சாந்தி தான். அன்னைக்கு சாந்தி உங்ககிட்ட சொன்னே, நீ இல்லைன்னு போய் சொல்ல, ஊதி மேல சத்தியமா சொல்லியா? அப்ப சொன்னது போய். இது நெஞ்சம்தான். மழுப்பாதையா எங்கிட்ட டாக்டர், உன் பத்தினே நீங்க கேளு. நீ சாந்தி தானே, நீ சாந்தி தானே. ஆண்டவா, இந்த காட்சியை காண்பதற்காக எனக்கு மீண்டும் கண்களை கொடுத்தாய். வேண்டாம் வேண்டாம், இந்த கண்களை எனக்கு வேண்டாம். அண்ணா வேண்டாம். இதோ சாந்தி அக்கா. சாந்தி சாந்தி சாந்தி, இப்பாவது நம்புறியாப்பா? ரவி, சாந்தி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய முடிவு செஞ்சது. இப்படி பெண்கள் தன் புருஷனுக்காக விட்டுக் கொடுக்கிறான்னு தான் பெண்மைக்கே அநீதி ஏற்படுது. முதல் மனைவிக்குத்தான் சகல உரிமை உண்டுங்கிறத நான் எடுத்து சொல்றேன். ஆமாப்பா, இவ்வளவு உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நளினி எங்க பொண்ணுங்கிறதுக்காக நாங்க நியாயத்துக்கு விரோதமா நடக்க பிரியப்பட மாட்டோம். நீ சதா சாந்தி சாந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சாந்தி உனக்கு திரும்ப கிடைச்சிட்டதுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். இவ்வளவு பெரிய தியாகிக்கு நாம விதிவசத்தினால துரோகம் பண்ணிட்டோமேன்னு நளினி எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு தெரியுமா? இந்த நேரத்துல நீலாவா இருந்தது அன்னிதான்னு தெரியாம நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே அவங்க பதறி துடிச்சாங்க. என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்க. பெரியயாவும் நளினி செய்த ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சதுனால ஒரு குழப்பமும் வராதுன்னு நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன். ஆமா டாக்டர், நான் கூட வியாபார விஷயமா சிலோனுக்கு போயிருந்தேன். அங்க தற்செயலா சாந்தியினுடைய தங்க நீலாவையும் அவங்க அத்தையும் மீட் பண்ணேன். அவங்க என் கூடவே வந்து சாந்தியை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தேன். அவங்க இந்த சமயத்துல இங்க வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் உன் கண்கட்ட அவுக்கிறதுக்கு முன்னால சொன்னா அதிர்ச்சி ஏற்படுத்தி ஏதாவது உனக்கு நேர்ந்துருமோன்னு பயந்துதான் உண்மையை மறைச்சு. அதனால தான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. 1962க்கு அப்புறம் பீம்சிங் சாவித்ரி அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. மிக விரைவாக பொற்காலம் படைத்தவர்கள் சீக்கிரத்துல பிரிஞ்சு விட்டாங்க. பதிபக்தியில தொடங்கி பாவரிசையில் வெற்றி அலைகளாக தவழ்ந்து பந்த பாசத்தோடு ஓய்ந்து போனது ஸ்நேக சாகரம். அதற்காக சாவித்ரி அவர்களுக்கு பீம்சிங் மீது வருத்தம் கிடையாது. மாறாக எப்போதும் போல பீம்சிங் மீது அன்பை பொழிந்தது சாவித்ரி அவர்களுடைய குழந்தை உள்ளம். எதற்கும் பீம்சிங் அலட்டி கொள்ள மாட்டாரு. நேர்ல பார்க்கும்போது இவரா அந்த புகழ்பெற்ற டைரக்டர் அப்படின்றது போல அவ்வளவு எளிமையான தோற்றம். ஆர்டிஸ்டுகளுக்கு அருகில் வந்து மெதுவான குரல்ல யோசனைகளை சொல்வாரு. தனது அட்வைஸ் பிறர் காதுகளில் விழுந்தா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நினைப்பாரு. அப்படி ஒரு மென்மையான உள்ளம் பீம்சிங்குக்கு. பதிபக்தி சினிமாவில் சின்னஞ்சிறு கண்மலர் பாடல் காட்சி, பின்னணியில பாட்டு, அதுக்கேற்றவாறு என்னுடைய உதட்டசைவு, முகத்தில் தாய் பாசம், கையில் குழந்தையோடு நடக்கும் பாவனையெல்லாம் ஒரு சேர நன்றாக அமைய வேண்டுமென்று ஆசைப்பட்டாரு. அதுக்காக குழந்தையை கைகளில் எடுத்துக்கொண்டு பீம்சிங்கே அதை போல பாடி நடந்து காண்பித்தார். குழந்தை பாத்தியா, மரகத பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ, தூக்காத தூக்காத. ஏன் இந்த மாதிரி குழந்தைகளை தூக்க தெரியாம தூக்குனா உரம் விழுந்துடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியுமா? சரி பாட்டி, நீயே தூக்கி. அம்மா, நீங்க எங்களை தெரியல, நீ நாங்க தான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தோம். உனக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தரும் இல்ல, நான் திக்கில்லாத அனாத. அப்படி சொல்லாதேம்மா. இந்த உலகத்துல மனித குலமே அற்று போய் ஒருவன் மட்டும் உயிரோட இருந்தா அவனுக்குத்தான் அனாதைன்னு பேரு. இருக்க பழகு. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் தாயே, நம்பிக்கை வேணும். எதுல நம்பிக்கை வைக்க முடியும்? நான் நம்பி இருந்தவங்க எல்லாம் என்ன நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எனக்கு வாழ வழி இல்லை. நீ சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலம்மா. கொஞ்சம் விபரமா சொல்லு. வாங்க. உனக்கு ஏதாவது புரியுதா? பச்சை உடம்புக்காரி அழுதுகிட்டு இருக்கா, மேலும் மேலும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கியே. அது சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா? அதுக்கு இதுதானா நேரம்? அதுக்குத்தான் யாருமே இல்ல போல இருக்கே. அதுக்கு நாம என்ன செய்யறது? வா போலாம். நீ ஒரு மனுஷன். மனுஷன் தானா?
பச்சை புள்ளக்காரி திக்கு இல்லாம திணறிக்கிட்டு இருக்கா. என்னமோ பேச்சு பேசுறீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இந்த பாரு, இந்த நிலைமையில நாம விட்டுட்டு போனோம், அது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்தாலும் செத்துடும். ஐயோ, அதுக்கு தான் சொல்றேன், நாமே கூட்டிக்கிட்டு போயிடலாம். நாம சாப்பிட்டா அதுவும் சாப்பிடட்டும், நாம பட்டினி கிடந்தா அதுவும் கிடக்கட்டும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தான். சரிதான். இந்த உன் மனசுல எந்த அளவுக்கு ஈவிரக்க இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசுலயும் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, நம்ம 2 பேருடைய மனசு ஒத்து போச்சு இல்லையா? ஆமா, சில விஷயங்கள்ல மட்டும். இந்தம்மா நில்லு. எங்க போற? பாவம், அத போய் எங்க போறேன்னு கேட்டா அது என்ன சொல்லு? அம்மா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லாம் விவரமா பேசிக்கலாம். யோசிக்காதே, உன் மூட்டை முடிச்செல்லாம் கூட எங்க வீட்டுலதான் இருக்கு. வா போலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.